எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல கெடுநாள் கதையினுடைய 2வது பாகத்தை பார்க்கலாம். கீதா காலையில பிரகாஷ்க்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு அவன் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு சோஃபால கன்னத்துல கைய வச்சுட்டு வந்திருக்கிறா. ரெடியாயிட்டு இருக்கக்கூடிய பிரகாஷ் ஒரு சிரிப்போட, என்னாச்சு, ஏன் டல்லா இருக்கிற, ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன, மதியம் ஒரு வேளை தான் வீட்டுக்கு சாப்பிட வரீங்க, அதுவும் டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு போறீங்க, நான் எப்படி இங்க தனியா இருக்கிறது. இங்க பாரு கீதா, என்னால வந்துட்டு போக முடியல. அந்த நேரத்துல நிறைய பேர் வந்துடுறாங்க. அங்கேயா இருந்தா கூட டக்குன்னு வேலை செய்யலாம். நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. முழுசா டவுனா இருந்தா கூட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லலாம். இது ரெண்டும் கலந்தது. இங்க இருக்கிறவங்கள வெயிட் பண்ண மாட்டாங்க. நான் தான் முந்தானத்து எங்க ஆபீஸ்ல ஆன பிரச்சனையை சொன்னேன்ல. புரியுது, ஆனா போர் அடிக்குது. இங்க பக்கத்துல எங்கேயாவது கோயில் இருக்குமான்னு நானும் கேட்டு போகணும். ஆனா யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. எங்கேயாவது போனா இப்படிதான் இருக்குமா என்ன? நீங்க தான் எத்தனை இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கீங்களே, சொல்லுங்களேன். எனக்கு என்னமா தெரியும், நான் ஜென்ஸு, வழக்கமா ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசுவேன். இங்க நம்ம ஹவுஸ் ஓனர் பக்கத்துல கிடையாது. உனக்கும் எங்க அம்மாவுக்கும் தான் ஊர் ஊரா போனாலும் கோயில் தேடுற வழக்கமாச்சே. போ, இங்க கண்டிப்பா கோயில் எல்லாம் இருக்காது. ஏதாவது ஊர்ல கோயில் எல்லாம் இருக்குமா என்ன? ஆமா, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டதே மன நிம்மதி இருக்கும். நான் ஒண்ணுமே சொல்லல. எங்க அம்மாக்கு ஏத்த மருமக தான் நீ. நிச்சயமா கோயில் ஏதாவது இருக்கும், கேட்டுட்டு போ. நான் வேணா எங்க ஆபீஸ்ல இருந்து அந்த அட்டண்டரோட ஒய்ஃப் வர சொல்லட்டுமா? இல்ல வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். பிரகாஷ் கிளம்புனதுக்கு அப்புறமா நிச்சயமா எங்காவது கோயில் இருக்கும். அது எங்காவது போற வழியில கெடுக்கலான்னு சொல்லிட்டு நல்லா நீட்டா தலைக்கு குளிச்சு அவ கிளம்புறா. வீட்டுக்கு வெளியில வந்து கதவை சாத்தும் பொழுது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வீட்டை ஒரு முறை திரும்பி பாக்குறா. அங்க வீட்டுக்கு முன்னாடி பூட்டு போட்டிருக்குது. அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்காருக்கு அயன் பண்ண ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்புறா கீதா. ஆக மொத்தத்துல அவ போகும்போதெல்லாம் அவ கண்ணு அந்த ஆப்போசிட் வீட்டு மேலேயே இருந்துச்சு. பூட்டு பூட்டிட்டு போயிருக்கிறாங்களே, எங்க போயிருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம். ஒருவேளை நாம அந்த வீட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தோம்னா, வீட்டு ஜன்னல் திறந்துருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள அங்க பார்த்தோமே அந்த மஞ்சள் கலர் என்னவா இருக்கும், சிவப்பு கலர் என்னவா இருக்கும், அந்த வீட்டுல என்னதான் நடக்குது, யார்தான் அப்படி கொண்டு போனாங்க அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுல இருந்து ரோட்டை மெல்ல கிராஸ் பண்ணி அந்த வீட்டு படிக்கட்டுல ஏறுறா. மெல்ல மெல்ல அந்த வீட்டுக்கு பக்கத்துல போய் திண்ணை மேல ஏறி நிக்கிறா. சுத்தி முத்தியும் பாக்குறா. அப்படி ஒன்றும் ஆட்கள் நடமாட்டம் கிடையாது. டக்குன்னு ஏதோ வண்டி வர சத்தம் கேட்கவே வேக வேகமா திண்ணையிலிருந்து படி இறங்கினவ வண்டி அந்த பக்கமா போறத புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் படி ஏறி அந்த திண்ணை மேல போய் ஜன்னல் வழியா எட்டி பார்க்கலான்னு ஜன்னலை எவ்வளவோ ட்ரை பண்றா. ஆனா இருந்தாலும் அவளால அதை திறக்கவே முடியல. சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி கோயிலுக்கு போறா. எப்படியோ ஒருத்தர் இங்க பக்கத்துல எங்காவது கோயில் இருக்கான்னு கேட்ட உடனே, என்னப்பா இப்படி கேட்டுட்ட, காளியம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸ் இங்க. இங்கிருந்து நேரா போனேன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர்ல அம்மன் கோயில் இருக்கும், போய் பாருன்னு சொல்ல அவங்க சொன்ன வழியா போய் அந்த கோயிலை பாக்குறா. ஆமா, ஓரளவுக்கு நல்ல பிரம்மாண்டமான கோயில் தான். ஆனா மத்த அம்மன் கோயில் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. குங்குமம் மஞ்சள்னு எல்லாம் பாக்கெட்டா வாங்கிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய அம்மனுக்கு போடுறாங்க. அம்மனே ரொம்ப வித்தியாசமா இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறா. கோயிலை ஃபுல்லா சுத்தி வந்து கும்பிட்டுட்டு அங்க இருக்கிற சாமியெல்லாம் வேண்டிட்டு கடைசியா ஒரு இடத்துல குங்குமம் மஞ்சள் போடலான்னு சொல்லிட்டு கீழே குமியும் பொழுது டக்குன்னு அவளோட பார்வை அந்த கோயில இருந்து கொஞ்சம் தூரத்துல படுது. அங்க பார்த்தா தலையில அப்படியே மறைச்ச மாதிரி போட்டுக்கிட்டு கையில ஒரு பையனை கூட்டிட்டு ஒரு ஒயர்குடை வச்சுக்கிட்டு அந்த அம்மா வேக வேகமா நடந்து வராங்க. அவங்க வர பரபரப்பை பார்த்தா சீக்கிரமா இங்கிருந்து போகணுங்கிற மாதிரி இருக்கு. வேற யாரும் இல்ல, ஆப்போசிட் வீட்டுக்காரங்க தான். அந்த அம்மா ரொம்ப வேகமா அந்த பையனை இழுத்துட்டு வந்து தன்னோட மூஞ்சியை ஓரளவுக்கு மறைச்சுக்கிட்டு ஒரே ஒரு இடத்துக்கு வந்து விளக்கு 2 வச்சு பத்தி கண்ணீர் மல்க ஏதோ வேண்டுறாங்க. பையனை இழுத்து கையில இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அவங்க வேண்டது அவ பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கிறா. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு பக்கமா அந்த இடத்துல மட்டும் நின்று அவங்க வேண்டியிருப்பாங்க. இவ பின்னாடி போய் கேட்கலாமான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அவனால அந்த ஆர்வத்தை பொறுக்க முடியல. தன்னோட பையெல்லாம் வச்சுட்டு பக்கத்துல போய் அம்மா திரும்பி பார்த்தவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எதுவுமே பேசாம மூஞ்சியை மட்டும் மூடிட்டு அந்த பையனை கூப்பிட்டுட்டு வேக வேகமா நடக்கிறாங்க. இவர் 2 எட்டு முன்னாடி போய், நில்லுங்கம்மா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன். இங்க பாருமா, வழி விடு, நாங்க கிளம்பணும். எப்படியோ பேசுறாங்களேங்கிற எண்ணத்துல, அம்மா நான் ஒண்ணு கேட்குறேன், நீங்க இப்படி இருக்கீங்க, உங்க வீட்டுல நேற்று நைட்டு யாரோ வந்துட்டு போனாங்க, நீங்க வித்தியாசமா இருக்கீங்க, உங்க வீட்டுக்காரர் நீங்க, இந்த மாதிரி அவ பார்த்த எல்லா விஷயங்களையும் யதார்த்தமா கேட்க அந்த அம்மா, உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாருமா, நீ தேவையில்லாம அடுத்த வீட்டை பார்த்துட்டு இருக்க, ஏன் உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா நடந்து போயிடுறாங்க. இது எல்லாமே அவளுக்கு வித்தியாசமா தெரியுது.
சாதாரணமா ஒருத்திங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா வேலையை பார்த்துட்டு போறதா வழக்கம். இருந்தாலும் கீதாவோட மனசுக்குள்ள என்னங்கிற கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்குது. சரி, இதே ஞாபகத்துல கோயில் முழுக்க கும்பிட்டுட்டு அவ மெல்ல மெல்ல நடந்து வீட்டுக்கு போற வழியில் இருக்கக்கூடிய துணி தேய்க்கிறவங்க கடைக்கு போறா. அந்த அண்ணன், அடடா வாங்கம்மா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க அந்த சாரோட பொண்டாட்டி தானே நீங்க, புதுசா வந்திருக்கீங்களே? ஆமாண்ணே, ட்ரெஸ் கொடுத்தோல்ல அதை வாங்கிட்டு போலான்னு வந்தோம். ரெடி ஆயிடுச்சு, நானே வீட்டுக்கு கொண்டாந்து கொடுக்கட்டுமா? ஏன்னா 2 பை இருக்குது, வெயிட்டா இருக்கும், நீங்க சுமந்துட்டு போக முடியாது, 3 மாசம் முழுகாம இருக்கிறீங்கன்னு வீட்ல அவர் சொன்னாரு, அதனாலதான். சரிண்ணே, ஆனா இன்னைக்கு சாயங்காலம் வந்துருமா? ஆ, வந்துருமா, நீ எதுவும் கவலைப்பட வேண்டாம். சரிம்மா, பாப்பாக்கா கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? அப்படி இல்லைண்ணே, பொதுவா போயிட்டு வரோம், அவ்வளோதான். ஆ, இந்த கோயில் ஏதாவது வேணும்னா என்னை கேளுங்கம்மா. ஏதாவது பூஜை புலஸ்காரங்கள் பண்ணணும்னாலும் என்னை கேளுங்க. நமக்கு தெரிஞ்ச சாமியார்லாம் இருக்கிறாங்க. சரியா? ஆ, சரிண்ணே. அவர் சொன்ன விஷயம் அப்ப அவளுக்கு புரியல. அவ வீட்டுக்கு போயிடுறா. போகும்போது கூட ஒரு வாட்டி அந்த வீட்டை பாக்குறா. இப்ப வீட்டு வெளியில பூட்டாம உள்ளுக்குள்ள பூட்டி இருக்குது. மறுபடியும் அன்னைக்கு நைட்டு தன் கணவன் கிட்ட இதை பத்தி பேசுறா. ஆனா அவரு இதுக்கு சரியான ப்ராப்பர் பதில் சொல்லாதனால கம்முன்னு படுத்துக்கிறா. காலையில எந்திரிச்சு கிளம்புற பிரகாஷ், ஏ கீதா, என்ன அயன்மன ட்ரெஸ் வரவே இல்லை, ஃபோன் பண்ணி கேட்டியே இல்லையா? இல்லைங்க, நான் நேத்தி கோயிலுக்கு போகும்போது அவர்கிட்ட கேட்டேன், அவர் நேத்தி ஈவினிங்கே கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொன்னாரு, மறந்துட்டாரு போல. எனக்கும் டைம் இல்லை கீதா, ஷர்ட் எல்லாமே தீந்துடுச்சு, அயன் பண்ணாம நான் போட்டுட்டு போய் என்ன பண்ணட்டும் நீயே சொல்லு. சரிங்க, நான் இன்னைக்கு நேர்ல போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அவர் போனதுக்கு அப்புறமா கீதாவும் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் முடிச்சுட்டு அயன் பண்ற கடைக்கு போலான்னு நினைச்சு, சரி அதான் கோயிலுக்கு போயிட்டு வருவோமே, நமக்கு தான் அதுங்க போர் அடிக்காம கொஞ்சம் டைம் போற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கோயிலுக்கு போறா. கோயிலுக்கு சாமிக்கு வேணுங்கிற விளக்கு, எண்ணெய், திரி, பூ எல்லாத்தையும் வாங்கிட்டு கோயிலுக்குள்ள போறா. அவளுடைய பார்வை முதல்ல நேத்து பார்த்த அந்த பொண்ணு அந்த இடத்துல இருக்குதாங்கிறதா இருந்துச்சு. ஆனா அங்க இல்ல. அவ கோயிலுக்குள்ள போய் 2 பிரகாரத்தை சுத்திட்டு அதுக்கப்புறம் 3வது பக்கமா போகும் பொழுது திடீர்னு பாக்குறா, அதே இடத்துல அந்த பொண்ணு தலையில துணியை போட்டுக்கிட்டு கையில அந்த பையனை ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க. வேண்டாம், இன்னைக்கு வேண்டாம், நேத்திக்கு மாதிரி அந்த அம்மாக்கு இது போயிட்டாங்கன்னா என்ன பண்றேன்னு சொல்லிட்டு இவ ஓரமா நின்னு பாக்குறா. அந்த அம்மா கையை எடுத்து கும்பிட்டு சாமியை நல்லா அழுது அழுது வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன சாமின்னு சொல்லி ஒரு ஓரமா நின்று எட்டி பார்க்க, அது கருப்பண சாமி. கையில இருக்கக்கூடிய எலும்பிச்சம்பழம் சுருட்டு எல்லாத்தையும் அந்த சாமி கையில வச்சுக்கிட்டு அந்த அம்மா அதை தொட்டு தொட்டு கும்பிட்டு அழுகுறாங்க. பையனை முன்னாடி நிக்க வச்சு அந்த பையனோட கையை பிடிச்சு அந்த பையனை கையேந்திர மாதிரி வச்சு மடியெல்லாம் வைந்தி பிச்சை கேட்டு ஒரு மாதிரி ரொம்பவே உருகுறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க. கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு அவங்க வீட்டுக்காரு காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க நல்லா சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் பொழுது இவ அந்த சாமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல போய் அந்த பையனை கூப்பிடுறா. ஆனா அந்த அம்மா ரொம்ப இறுக்கமா அந்த பையனை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு அவங்க கண்ணை முழிச்சு பார்த்து சுத்தி முத்தியும் பார்க்க சடனா கீதாவை பார்த்துடுறாங்க. பார்த்த அடுத்த நிமிஷம் வயற்கூடைய கீழே இருந்து எடுத்துக்கிட்டு அந்த பையனை கூட்டிட்டு தரத்தரன்னு போறாங்க. இது என்னமோ மனசுக்குள்ள தோண அவளோட ஞாபகங்கள் எல்லாம் என்னவா இருக்கும் என்னவா இருக்குன்னு இருக்கு. அதுக்கப்புறம் அவனால அங்க சாமியே கும்பிட முடியல. வேக வேகமா நடந்து வந்து அயன் பண்ற கடையில் நின்றுகிட்டு அந்த அண்ணங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அண்ணா, நீங்க துணி கொண்டாந்து கொடுக்கல, அவர் இன்னைக்கு போட்டு போறதுக்கு இல்லாம ரொம்ப சங்கடப்பட்டாரு, டிஷர்ட் போட்டு போயிருக்காருண்ணா. ஐயோ சாரிம்மா, நேற்று ஒரு திடீர்னு ஒரு வேலை, அதனால போயிட்டோம். தோ நானே வரேம்மா, வா சொல்லிட்டு அந்த அண்ணனும் கீதாவும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அண்ணன் பையன் சுமந்துட்டு வர கீதா கூடை சுமந்துட்டு வந்துட்டு இருக்கிறா. கீதாவுக்கு எப்படியாவது யார்ட்டையாவது போட்டு வாங்கிடணும். இங்க நிறைய கடை இருக்கு, அதுல இந்த அண்ணன் கடையும் ஒண்ணு. அந்த கடை ரொம்ப வருஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள்ல வீடுகள் என்ன நடக்குன்னு ஓரளவுக்கு தெரியும். அதனால பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா இங்க இருக்கிறவங்களாவே உங்களுக்கு நல்லாவே தெரியுமா? ஆ, நல்லாவே தெரியுமா? ம், சரிண்ணே. எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் தெரியுமா? யாரை கேட்குற? அந்த 2 கம்பி வச்ச மாதிரி ஒரு கூரை இருக்குமே முன்னாடி, அதுவா? ஆ, அதே தானே, பச்சை கலர்ல போட்டிருப்பாங்களே. ஆ, அதே தான் அதே தான். மணிகண்டன் தான், நம்ம மணிகண்டன் வளரு. ஆ, ஆமாண்ணா ஆமா. என்ன, அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்ன? அம்மா, இங்க பாரு, நீ என்னை என்ன வேணாலும் கேளு, ஆனா இதை பத்தி மட்டும் கேட்காத. டக்குன்னு அவர் அப்படி சொன்ன உடனே புரியாம நிக்கிறா. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏதாவது விஷயம் இருக்குதா? அந்த விஷயத்தை பத்தியெல்லாம் நம்ம வெளியில பேசக்கூடாது. அதெல்லாம் காளியாத்தாளுக்கு சம்மந்தப்பட்டது. அதை பத்தி நான் சொல்லவும் கூடாது, அதை பத்தி நீ கேட்கவும் கூடாது. எதுக்கு தேவையில்லாத பொல்லாப்பு? வா நாம போவோம் சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போகவே இருந்தாலும் அவளுடைய மனசுக்குள்ள கேள்விகள் வந்துகிட்டே தான் இருக்குது. இல்லைண்ணே, நான் ஒரு 2 3 வாட்டி பார்த்தேன் அந்த வீட்டில் அவங்க அப்படின்னு அவள் ஆரம்பிக்கும் பொழுதே, நான் கேட்க மாட்டேமா, நான் கேட்கவே மாட்டேன்,
நீ கொஞ்சம் அமைதியா இரு, உனக்கு என்ன, கொண்டா நான் பைய கொண்டு வீட்டில் வச்சுட்டு போறேன் சொல்லிட்டு அவர் முன்னாடி போக இவ எதுவுமே புரியாம பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறா. ஏன் இவர் மறுக்கிறாரு? அப்போ அவங்க வீட்டில் நடக்கிற விஷயங்கள் இவருக்கு தெரிஞ்சிருக்குது. விடக்கூடாது, என்ன ஏது நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. அவர் வீட்டுக்கு முன்னாடி பைய வச்சுக்கிட்டு, நான் வரமா, துணி போடுறதா இருந்தால் ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. வந்தவ சாவியை எடுத்துக்கிட்டே அந்த வீட்டை பார்க்க வீடு வெளியில பூட்டி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு உள்ள போயிடுறா. இப்படியே சந்தேகங்களோட கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு பக்கமா ஓடிருச்சு. ஒரு வாரம் கழிச்சு அவ ஏதோ சமையல் கட்டுல பண்ணிட்டு இருக்கும் பொழுது வெளியில பயங்கரமான சத்தம். என்ன சத்தம்னு சொல்லிட்டு எட்டி பார்க்க அந்த வீட்டுக்கு முன்னாடி 2 பேர் நின்றுட்டு இருக்க. அவங்களோட அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மணிகண்டன் சண்டை கட்டிட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா உள்ள தலையில முக்காடு போட்டுக்கிட்டு பையனை கையை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க 2 பேரும் அந்த ஆள்கிட்ட ரொம்ப போராட்டமா பேசிட்டு இருக்கிறாங்க. முடியாதுங்க, முடியவே முடியாதுங்க, உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க, எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து நின்றுட்டு இருக்கிறீங்க, நீங்கெல்லாம் யாருங்க, உங்களுக்கு ஆள் இல்லைன்னா வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்களா? அந்த மணிகண்டன் சத்தமா பேச இவ மெல்ல மெல்ல வெளியில வந்து பாக்குறா. ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்க 2 பேரும் பாக்குறதுக்கு ரொம்ப டீசெண்டா இருக்காங்க. கிட்டத்தட்ட ஏன் வாத்தியா தான் சொல்லணும். அவங்க 2 பேரும் ரொம்ப பவ்யமா பேச இந்த ஆளோட சத்தம் ஊரையே கிழிக்கிற மாதிரி இருக்கு. அங்க பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் எட்டி எட்டி பார்த்துட்டு உள்ள போயிடுறாங்க. என்ன ஆச்சரியம்னா, எட்டி பார்த்தவங்க எல்லாம் இது மணிகண்ட வீடுன்னு தெரிஞ்ச உடனே தலதறிக்க உள்ள ஓடுனதான் இருக்கலையே அவருக்கு ஆச்சரியம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட செயல்களை விட மணிகண்டன் செயல் அவளுக்கு இன்னுமே மனசை ஏதோ குழப்பத்துல ஏற்படுத்துது. அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் கடைசியா, முடியாதுன்னா முடியாது, உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க, வந்துட்டீங்க பெரிய இது மாதிரி சொல்லிட்டு டப்புன்னு கதவை சாத்த அங்க நின்றுட்டு கூடிய 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பரிதாபமா பாத்துக்கிறாங்க. மெல்ல மெல்ல அந்த படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கி வந்து, சாரி சார், எதுவுமே பண்ண முடியாது. சரிங்க மேடம், பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவங்க அங்க இருக்கக்கூடிய ஸ்கூட்டியும் பைக்கையும் எடுக்கலான்னு போகும் பொழுது இவ வேகமா போய் அந்த ஸ்கூட்டியை தடுத்து நிறுத்துறா. மேம், என்னோட பேரு கீதா, இங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கிற பிரகாஷோட ஒய்ஃபு. என்னாச்சு மேடம், எதுக்காக வந்து இங்கே பேசுகிறீங்க? ஏன் அவர் கத்துறாரு? உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்தா நல்லா படித்தவங்க மாதிரி போஸ்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? 2 பேரும் ஒரு முறை மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு, ஏம்மா நீங்கள் கேட்குறீங்க? இல்லை மேடம், ஆப்போசிட் வீடு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அதனால தான் நான் கேட்குறேன். இல்லைம்மா, நாங்கள் 2 பேரும் இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ். எங்கள் ஸ்கூலில் பசங்க நிறைய பேர் படிக்கிறாங்க. இந்த சுற்றுவட்டார ஏரியாலேயே எங்கள் ஸ்கூல் மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்கூலு. நிறைய பசங்க படிச்சுட்டு இருக்கிற இடத்துல இந்த 2 பசங்க படிக்காத நாங்கள் ஏன் கண்டுக்கணும்னு சொல்லுங்கள். புரியல மேடம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க ஸ்கூலுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. எந்த பசங்களையும் அவங்க அப்பா ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாரு. வந்து அதனால கேட்டுட்டு போனோம். வாட்டி கேட்கும்பொழுது அந்த அம்மா கதவை டப்புன்னு சாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ முறை அவங்க வீட்டை கதவை தட்டி பார்த்தோம். அந்த அம்மா ஜன்னல் வழியை எட்டி பார்த்துட்டு கதவை திறக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு சாரை கூட்டிட்டு வந்தேன், அவர் எவ்வளவோ கதவை தட்டி கடைசியாக அந்த ஆள் கதவை திறந்தாரு. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுது ஒரு குத்தமா? அதுக்கு அவர் கண்டபடி பேசிட்டு கதவை சாத்திட்டாரு. மேடம், ஆனால் இந்த வீட்டில் ஒரு பையன் தானே இருக்கான், அவனை நீங்கள் பசங்கன்னு சொல்கிறீங்க? இல்லைம்மா, இந்த வீட்டில் 3 பசங்க இருக்காங்க. அதோ அங்கே நின்னான்ல, அவன் பேர் ஜான். இவனுக்கு ஒரு அக்காவும் அண்ணாவும் இருக்காங்க. அவங்க பேர் நித்யா, நிரஞ்சன். அவங்க 2 பேரும் ட்வின்ஸு. அந்த பசங்க இந்த பையன் 3 பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு வந்து இதோட கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு. எக்ஸாம் வர சமயத்தில் இப்படி பண்ணுறாங்களேங்கிறதுக்காக வந்து கேட்டுட்டு போனோம்மா. சரிம்மா, நாங்கள் வரோம் சொல்லிட்டு அவங்க வண்டி எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமா இவளுக்கு அப்போ தான் ஒரு சில விஷயங்கள் புரியுது. அன்னைக்கு நைட்டோட நைட்டாக 2 குழந்தைகளை தலையில் ஒரு வெள்ளை துணி அதில் வந்து மஞ்சள் தடவி கூட்டிகிட்டு போனது அந்த பசங்க தான். அந்த ட்வின்ஸ் பசங்களை தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ இது ஏதோ ஒரு சம்மதத்தில் தான் இருக்குது. அந்த அயன்மன் அவர் சொன்னது, இந்த அம்மா வேக வேகமாக கோயிலில் வந்து கும்பிட்டது, அன்னைக்கு பூஜை பண்ணிட்டு போனது, ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கிறது, இது எல்லாமே ஏதோ ஒரு மர்மத்தை ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்குது. அந்த மர்மம் என்னவா இருக்கும்? அந்த ஆள் இருக்கக்கூடிய தைரியத்தை பார்க்கும் பொழுது, இந்த அம்மா அழுகிறத பார்க்கும் பொழுது, அந்த ஆளினுடைய விஷயம் இந்த அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த ஆளை மீறியும் வர முடியல. அப்போ இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும் பொழுதே அந்த வீட்டுக்குள்ள இருந்து பலமா சத்தம் கேட்குது. அதாவது யாரோ அடிக்கிற மாதிரியுமே, அதுக்கு அந்த அம்மா கத்துற மாதிரியும். நிச்சயமா இவன் தான் அடிக்கணும், அந்த அம்மா அழுதுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டு கதவு வரைக்கும் ஓடினவ வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தன்னோட வீட்டுக்கு மெல்ல மெல்ல நடந்து வரா.
ஆனால் அவள் வீட்டுக்குள்ளே வர வரைக்கும் அந்த அம்மாவோட அலறல் சத்தமும் அந்த ஆளினுடைய அடிக்கிற சத்தமும் நிறுத்தவே இல்லை. நிச்சயமாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிட்டு இருக்குது. இந்த ஆள் ஏதோ ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்யறான். அதை இந்த அம்மானால தடுக்கவும் முடியல, தடுக்காம இருக்கவும் முடியல. அதனால ஏற்படக்கூடிய போராட்டம் தான் இந்த அம்மா தன்னையும் மீறி இத்தனை வழிகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சது நம்ம துணி அயன் பண்ற அண்ணன் மட்டும்தான். இவர் மூலமா இவங்களுக்கு என்ன விஷயம் நடக்குது, இதுக்கு பின்னாடி என்ன ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சு எப்படியாவது இந்த அம்மாவை காப்பாற்றணும்னு அடிமனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு தன்னோட வீட்டுக்குள்ள போறா கீதா. அவ நிச்சயமா அந்த மர்மத்தை கண்டுபிடிப்பாளா, இல்லை அந்த மர்மத்தோட சூழ்ச்சியில அவளே விழுந்துருவாளா?